ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு டாக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒருத்தனை ஃபோனில் கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கான் சார். கொலை மிரட்டு வருவேன். ஒருவேளை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டில் யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது சார். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஆப்ரேஷன் பண்ணி அப்படி யாரும் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியலையே டாக்டர். ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலில் வயசான பாட்டிக்கிட்ட டாக்டர், பாட்டிமா, உங்களுக்கு தொண்டை வலின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கள, தொண்டையில் கட்டி இருக்குது, வரும் மண்டே ஆப்ரேஷனு, வந்துருங்க கரெக்டாக. டே முட்டா பையல, நீ ஒரு டாக்டராடா? தொண்டையில் கட்டிக்கு எதுக்குடா மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுற? பாட்டி, மண்டே இல்லை, மண்டேன்னா திங்கக்கிழமை. 2 திருடனுங்க. நேற்று நான் திருடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு போலீஸ் வந்துடுச்சுடா. ஐயோ, ஓட வேண்டித்தானே. எங்கடா, கையும் ஓடலை காலும் ஓடலை. கை கால் ஓடலைன்னா என்னடா, வண்டி எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தானே. வண்டியும் ஓடலடா. உனக்கு வர வர நேரமே சரியில்லை. ஆமாண்டா, கரெக்டாக சொன்னேன். என் வாட்சும் ஓடலைடா. ஐயோ, இப்படி ஓடாத இதுவும் கூடலாம் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னப்பா நீங்கள் மாமனை மச்சானை இப்படி அடிச்சுக்கிறீங்க? விடுங்க, அவங்களுக்குள்ளே 1000 இருக்கும். 1000 இருந்தால் ஆளுக்கு 500 பிரித்து எடுத்துக்க வேண்டியது தானே. என்னப்பா, வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? எப்படி ஆச்சு? அதோ ஒரு மரம் தெரியுதா? தெரியுதே, அது எனக்கு நேற்று தெரியல. ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டு? ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு வரேன் சார். சரி சரி, போய் உட்காரு. அது சரி, ஹெட்மாஸ்டர் எதுக்கு பார்த்தேன்? வர்ற வழியில் அவர் ரூமில் இருந்தார். நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வந்தேன் சார். ஒரு விவசாய ஆஃபீஸர் ஒரு கிராமத்துக்கு வராரு. அந்த விவசாயிகிட்ட சொல்கிறாரு, மரத்துக்கு என்ன போடுறீங்க? மாட்டு சாணம் போடுறேன். ஐயோ, அதெல்லாம் போடக்கூடாது, அமோனியம் சல்ஃபேட் போடுங்க. அப்படி போட்டால் 200 தேங்காய் அதிகமாக காய்க்கும். காய்க்கவே காய்க்காது சார். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா அது மாங்காய் மரம். மேலே இருந்து கீழே விழுந்தா அருவி, கீழே இருந்து மேலே போனால் குருவி. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.